சப்த பிராகார மத்தியே சரஜமுகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதரபணிநாட் போக பரியங்கபாகே மித்ரா முத்ராவிராமம் கடினிகட பார்ஸ்வ விநியசகஸ்தம் பத்மாதாத்ரீகராபியாம் பரஜரணம் ரங்கநாதம் பஜேகம். அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னசையால் வாடி கொடுத்தா நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சுடற்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருடிகளே சரணம். சென்ற பாட்டிலே குத்து விளக்கரிய அப்படிங்கிறதுல எப்படியெல்லாம் அந்த நப்பினை பிராட்டியும் கண்ணனும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு புருஷகார பூதையாக சேதனர்களாய் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார்களோ அதை நினைத்து இப்பொழுது 33 என்று அதற்கடுத்து அவனை பற்றி சிறிது ஏற்றம் சொல்லி பாடுவோம் என்று நினைக்கிறார்கள் இந்த ஆயர்வாடி பெண்கள். அவனுடைய வீரச் செயல்களை நினைப்போம் பாடுவோம் என்று சொல்லி 33 என்று ஆரம்பிக்கிறார்கள். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமன் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னே நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று இந்த 33 என்கிற பாசன அவதாரிகை. இந்த 33 அமரர்கள் தேவர்கள் அப்படின்னு அது என்ன கணக்கு அப்படின்னா 33 தேவர்கள் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவா. 33 ஆதித்யர்கள்ல 12 பேர் துவாதச ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள். ருத்ரர்களில் ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர். அஷ்டவசுக்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய வசு தேவதை அஷ்டவசுக்கள். அஸ்வினி தேவதைகள் 2. இவையெல்லாம் சேர்ந்தா 12, 11, 23, 8, 31, 33. இதை ஆழ்வாரும் தொண்டரடிப்படை ஆழ்வாரும் அழகா எடுத்து சொன்னார். இரவியர் மணிரடும் தேரடும் இவரோ இறையவர் 11 விடையரும் இவரோ மருவிய மயிரினன் அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து வந்தேண்டே அப்படின்னு அவர் திருப்பள்ளி எழுச்சியில பாடினார். சார்த்தங்கள தர்ப்பணங்கள்ல வசுருத்ர ஆதித்ய சொரூபார் தான் பித்திருக்களை சொல்றது. வசுக்கள் தகப்பனார் வசுக்களாகவும் பாட்டனார் ருத்ரர்களாகவும் முப்பாட்டனார் ஆதித்யர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த தர்ப்பண மந்திரங்கள்ல வரக்கூடிய வார்த்தைகள் அவர்களே எல்லாமா இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. அந்த 33 தேவதைகள் முதலான இடங்கள்ல 33 என்பதே நிர்தேசித்து நினைப்பது. 33 நீ ரட்சிக்க வேண்டும் என்றால் 33 ஆக வேண்டுமா? 5 லட்சம் கூடி ஆகாதா? ஆண்களுமாய் அதிகருமாய் இருப்பார்க்கு உதவினவள் பெண்களுமாய் சிலருமாய் இருப்பார்க்கு உதவலாக கூடாதோ? தங்களை ரட்சிக்க தாங்களே முயற்சி செய்வார்க்குத்தான் உதவுவாயோ? எங்கள் ரட்சணத்திற்கு உன்னையே நம்பி இருப்பவருக்கு உதவுவது இல்லையோ? இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்கிறார்கள். அனன்ய பிரயோஜனர்கள் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து வரவில்லையே. அரசர்களின் தீம்புக்கு அம்புக்கு அரக்கர்களின் அம்புக்கு இலக்கவார்க்கா நீ காரியம் செய்வாய்? உன்மேல் பசும்புல் விழுந்தாலும் சகியாதவர்களாய் உன் அழகை காண ஆசைப்பட்ட எங்களுக்கு காரியம் செய்யக்கூடாதா? அமரர்க்கு, அமரர்னா மரணமற்றவர்கள், கொன்றாலும் சாகாதாருக்குத்தான் உதவுவாயோ? உன்னை கணம் பிரிந்தாலும் மரணமடையும் எங்களை நோக்குவதில்லையோ? உப்புச்சாறு போன்ற அமிர்தத்தை திருப்பாருக்கு அமிர்த மதனத்தை சொல்கிறாள். விரும்பி இருப்பார்க்குத்தான் உதவுவதென்று உன் விரதமோ? தவிட்டா அமுதமாகிய உன்னை விரும்புவாரை உபேட்சிப்பது உன் கொள்கையோ? சக்தி உள்ளவர்களுக்குத்தான் காரியம் செய்வாயா? அபலைகளை அளிக்கலாகாதா? நோவுபட்டாலும் பொறுக்க வல்லார்க்கு உதவுபவன் நோவுபட பொறுக்காத எங்களுக்கு உதவலாகாதா? 33 அமரருக்கு முன் சென்று
துன்பம் வருவதற்கு முன் சென்று மழைக்கன்று வரைமுனேந்தும் மைந்தனே மதுரவாரே என்று தொண்டடைப்படியாழ்வாருடையபடி யாருக்கு உதவினாலும் இடர் வருவதற்கு முன் உதவுவதென்றோ இவன் சுபாவம். அவர்கள் உன்னை பற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்னமே உன்னை சேர்ந்தவர்கள் என்னும் இதையே நினைத்து மேல் விழுந்து உதவுமவன் உன்னை நினைத்து நினைத்து உன்னையே நினைத்து கொண்டு உருவும் எங்களை உபேட்சிக்க காரணம் என்ன? 33 அமரருக்கு முன் சென்று அடியார் இருக்குமிடம் சென்று உதவும் நீ இருக்குமிடம் தேடி வந்துள்ள எங்களை வெறுக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். கப்பம் தவிர்க்கும் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம்ங்கிறது கம்பம் அப்படிங்கிற வட சொல்லின் ஆக்கம் கப்பம். தேவர்கள் இரணியனிடத்தில் பயத்தால் சொர்க்கத்தை விட்டொழிந்து நடுங்குகிறார்கள் என்கிறபடி இருப்பிடம் நானவற்றை இழந்ததினால் உண்டான நடுக்கத்தை போக்குகின்றவனே என்கிறார்கள். நாங்கள் நீ எழுந்திருக்கும் போதுள்ள அழகை காணாமல் நடுங்குகிறோம். துசகமான எங்களுக்கு நடுக்கத்தை என்றோ முதலில் நீ தீர்க்க வேண்டும். கப்பம் தவிர்க்கும். ராவணன் முதலானாருக்கு தேவர்கள் செலுத்தி வந்த கப்பத்தை தவிர்க்கும் என்றும் பொருள் கொள்ளலாம். கலியே கலி அப்படிங்கிறது இந்த இடத்துல பலம் எனும் பொருளாக உள்ளது. பலமே ஒரு வடிவெடுத்தது போல் இருப்பவனே என்கிறார்கள். பலம் பலவதாம் சாகம். பலவான்களுடைய பலம் நானே என்றான் அவனும். கலியே உனக்கு பலம் இருப்பது எங்களை ரட்சிப்பதற்காகவென்றோ? கலியே கலி என்பதன் மிகுதியையும் சொல்லும். இங்கு சகல தேவதைகளையும் காப்பாற்றுகையாலே அவர்களுக்கு மேலாயிருப்பவனே என்று பொருள்படுகிறது. கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். எங்களை நீ உகக்கும் அவர்களான 33 நினைத்துக்கொள். ஆண்களாக நினைத்துக்கொள். பிரயோஜனாந்தர பலராக நினைத்துக்கொள். மருந்து நின்று சாவாதவராக நினைத்துக்கொள். உன்னை லட்சியமாக நினையாதே இரட்சகனாக நினைக்கும் பேராக நினைத்துக்கொள். எங்களுக்கு நீ உணரும்படியும் நீ நோக்கும்படியும் நீ வார்த்தை சொல்லும்படியும் தொடக்கமானவற்றை காண்கையே நாங்கள் வேண்டுவது என்று ஆராயிரப்படி. இவர்களுக்கு 33 அமரருக்கும் அவர்களை ஒத்தவர்களுக்குமே உதவுவது என்று நீ விரதம் கொண்டிருந்தாயாகில் எங்களையும் அவர்களாக நினைத்து எங்கள் இஷ்டத்தை தருவாய் என்கிறார்கள். 33 இடக்கை வழக்கை அறியாத ஆட்சிகளான இவர்கள் 33 தேவதைகளை எப்படி அறிந்தார்கள் என்றால், கண்ணன் திரு அவதரித்த போதே தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் முதலான பாசுரங்களில் சொன்னபடி தேவர்கள் அவனுக்கு கைங்கரியம் பண்ணார்கள். அந்தி போதிலே அவனை காண இமைவரெல்லாம் மந்திரமா மலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். திருவள்ளர பாசுரம். தேவதைகள்லாம் வந்து காப்பதற்காக வந்து நிற்கிறார்களாம். கோவிந்தன் குழல் கொடுவதின போது அவையுணாமறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்தீண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாமல் இருப்பாரே என்று கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ய காண்கையாலும் கண்ணனும் அவர்களுக்கு பல பெருங்காரியங்களையும் செய்து கொடுப்பதை கண்டிருப்பார்களாயாலும் 33 இவர்கள் தெரிந்திருப்பார்கள். செப்பமுடையாய். அடியார் விஷயத்தில் ஆர்ஜவம் எனப்படும் செவ்வியை உடையவனே. செப்பம் அல்லது ஆர்ஜவம். ஆர்சித விஷயத்தில் மனோவாக்காயங்களால் ஏகரூபனாகி அவர்களோடு பொருந்தும் போது அவர்கள் ருசிக்கு தக்கபடி தான் தன்னை அமைத்து கொண்டு அவர்கள் செவ்வைக்கேடே செவ்வையாகும்படி செவ்வியனாக இந்த மகாகுணத்தை குணவான் ருஜு என்று ஆள வந்தாரும் ஆச்சரியப்பட்டார். நான் சொன்னது அப்படியே இருக்கட்டும். இந்த சுபாவம் எவ்வளவு ஆச்சரியமானது. இப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்கள். ந அகம் தேவோ ந கந்தர்வோ ந யட்சோ ந சதானவகா அகம்போ பாந்தவோ ஜாதோ சைதன்ய சிந்தையோ மித யாதான். நான் தேவனல்லன், கந்தர்வனல்லன், யட்சனல்லன், அசுரனுமல்லன். நான் உங்களுக்கு உறவினனாக பிறந்துள்ளேன். என் பிறப்பு இதை தவிர வேறு விதமாக உங்களால் நினைக்கத்தக்கதல்ல என்று கிருஷ்ணனிடம் இந்த குணம் பரிபூர்ணமாய் இருக்கையாலே செப்பமுடையாய் என்றார்கள். செப்பமுடையாய். உன் செவ்வி அழகிதா இருக்கிறது. எங்களை வரும்படி சொல்லி வைத்து பேசாமல் கிடப்பதோ ஆர்ஜவம். மனோவா காயங்களில் ஏகரூபனாய் இருப்பது இதுதானா?
உன் ஆர்ஜவ குணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய எங்களை நோக்காய், செப்பமுடையாய், ரட்சையை உடையவனே என்றும் பொருள் கொள்ளலாம். செப்பம் ரட்சை சங்க சக்கராதி திவ்யாதங்களையும் பல்லாண்டு பாடும் பக்த வர்க்கத்தையும் பரமபுருஷனுக்கு ரட்சையாக மதிக்கிறார்கள். பெரியாழ்வார் வயிற்றில் பிறப்பாலே கப்பம் தவிர்க்கும் கலியே என்று தேவர்க்காக செய்யும் ஆணை தொழில்களை அனுசந்தித்தவுடன் செப்பமுடையா என்று இவனுக்கு ரட்சை உண்டு என்று தேறுகிறார்கள். மேலே சொன்ன ஆர்ஜவ குணங்கள் பாண்டவர்களுக்கு செவ்வியனாக இருந்த கண்ணன் துரியோதனாதிகளை ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆயுதம் எடுத்தும் பகலை இரவாக்கியும் வஞ்சித்தும் மயைவதே நிகதா பூர்வமேவா என்னாலே இந்த துரியோதனாதியர் முன்பே அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தானே சொன்னபடி தன் திறனுக்கு விஷயமாக்கிறான் அன்றோ. வாசுதேவன் திரளுடையாய் பலத்தை உடையவனே என்றாளன்றோ. அவனும் பலமசி ஆர்ஜவ குணம். அவன் திரளை யாரிடம் காட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, எங்களுக்கு விரோதியா இருப்பவர்க்கொன்றோ நீ பயாக்னியை விளைக்க வேண்டும், எங்களை விரகாக்னியில் தவிக்க விடலாமா? ஆசிரித விரோதிகள் இவனுக்கு விரோதிகள் ஆகிறார்கள். வெப்பம் கொடுக்கும் பயமாகிற ஜுவரத்தை விளைக்கும் அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா என்றது இப்போது எங்கள் பக்கலிலே ஆயிற்றா. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். ஆசிரிதர் விஷயத்திலே தங்கள் விரோதிகளிடம் பட்ட கஷ்டத்தை அவ்விரோதிகள் படும்படி செய்பவன். பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டங்கு 100 வருடம் பெண்டிருமேல் வைத்த அப்பன் என்றார் ஆழ்வார். செந்தமல் குழலால் அலக்க 100 வருடம் பெண்டிரும் எய்தினூல் இழப்ப என்றார் திருமங்கை ஆழ்வார். விமலா பரிசுத்தனே. இந்த அமலன் விமலன் அப்படிங்கிற பேர்லாம் இப்போ வேற வேறலாம் எடுத்துட்டா. இப்போ நம்ம அந்த அமலா வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படிங்கிற பேர்கள்லாம் சம்பிரதாய பேர்கள்லாம் வேற இடத்துக்கு போயிடுத்து. சம்பிரதாயம், பலி, உபவாசம், ஜபம், ஆசீர்வாதம், அருள், இந்த வார்த்தைகள், திருவாராதனம், திருப்பலி எல்லாம் இந்த வார்த்தைகளை கொண்டு போயிட்டா ஒரு சமூகம். இந்த அனுஷ்டானங்களை வேற ஒருத்தர் கொண்டு போயிட்டா. காலத்தினுடைய கோலம் வேற என்ன செய்யறது. விமலா பரிசுத்தனே, சம்பந்தம் ஒத்திருக்க செய்தேயும் தன் அடியார்க்காக அவர்கள் விரோதிகளை இரக்கமற்ற அழிக்கையால் வந்த சுத்தி. விமலா அபிஷேச்சய லங்காயாம் கிருத கிருத்தியஸ்ததா ராமஹா. லங்கையில் விபீஷணனை அபிஷேகம் செய்தவுடன் ராமன் தன் காரியத்தை செய்து முடித்தவன் ஆனான். துயிலழாய் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். அந்நிய பிரயோஜனர்களுக்கு அளித்ததால் வந்த புகழையும் செப்பமுடையாய் விமலா என்று அனன்ய பிரயோஜனங்களை ரட்சித்ததால் உண்டான பெருமையும் அழித்து கொள்ளாதே கிடாய். நீ துயிலெழும் காட்சியை காட்டி எங்களுக்கும் உனக்கும் சத்தையை உண்டாக்கிக்கொள் என்கிறார்கள். எங்களுக்காக எதிரிகள் மேல் அம்பெய்து முதலான அருஞ்செயல்களை செய்ய வேண்டாம், எழுந்து நோக்கினால் போதும். இப்படி கூப்பிட்ட போதும் கண்ணபிரான் எழுந்திருக்காமையாலே மறுபடியும் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். அவள் அகப்படும் சுழிகளை சொல்லுகிறது மேலே. செப்பன்ன நிதியை இட்டு வைக்கும் கலசம் போலே அவனை உள்ளடக்கி கொண்டிருக்கிறபடி கலசம் போன்ற உருவத்தை உடைத்தாயிருக்கையாலே செப்பன்ன மென்முலை என்கிறதாகவும் சொல்லலாம். பஞ்சகாலத்துக்கு அஞ்சினார் கடலையும் மலையையும் பற்றி ஜீவிக்குமா போலே அன்புடையாரை அடையாத போது இவனும் கடலையும் மலையும் பற்றி கிடப்பன். திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார் கடலே என்றார் ஆழ்வார். கடலும் மலையும் துழாயம்போல் என்று இவனை காணாத போது தேடுவதும் கடலிலும் மலையிலும் தானே. அந்த ரீதியிலே மாகடல் நீருள்ளான் மாமலரால் தனத்துள்ளான் என்று பெயாழ்வாரும் சுட்டி காண்பித்தார். செப்பன்ன மென்புலை சுடர்வான் கலன் பெய்ததோர் செப்பினை திருமங்கை மணாளனை என்கிறபடி அரிய பொருளை தன்னுள் கொண்ட செப்பு போல் இருப்பவன் அவன். அவனையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் செப்பு இவருடைய ஸ்தனங்கள், மிருதுவான ஸ்தனங்கள். இதை இந்த இடத்திலே சொல்லுவானேன் என்றால் அவனை சிறிது பிரியிலும் பொறாதபடி இருக்கையாலே சொல்லுகிறது. செப்பென்ன செப்பிலே பதித்து வைத்திருக்கப்படும் ரத்தினம் போலே
தானாக வெளிவருமே. விரகத்தை சகிக்கத்தக்க மலையாயிருந்தாயில் என்றோ வெளிவருவது என்கிறார்கள். மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று சிம்மமாக சொல்லப்பட்ட அவன் உறங்கும் மலையில் இருக்கிறபடி செவ்வாய் அம்மலையிலே இருந்து இவன் உண்ணும் கனியும் தேனும் தொண்டையஞ்செங்கனிவாய் நுகர்ந்தான் என்றார் என்றோ திருமங்கையவார். கோவை வாயாள் பொருட்டு தழவேள் முறுவல் பின்னைக்காய் என்று இவள் அதரத்தையும் முறுவலையும் அனுபவிக்காவருகே அவனும் அருஞ்செயலை செய்தான். சிறு மருங்குல், மருங்குல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இடையை சொல்லுகிறது. சிறு மருங்குல் செப்பன்ன வன்முறை, சிறு மருங்குல் சிறு இடை. சுரூபத்தை பார்த்தால் மலையிலிருந்து கனி உண்பார், கீழே பார்த்தால் தரை காண ஒண்ணாமல் பயம் விளைவிக்குமா போலே இங்கும் இடை இருக்கிறபடி வெய்யோன் இதை அழகாக ராமர் சீதை இளையபெருமாள் மூவரும் கங்கை கரையிலே நடந்து செல்லும் பொழுது இந்த காட்சியை வர்ணித்த கமராட்டாழ்வார் சொல்வார், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையாளோடும் போனான். இடை இருக்கிறது பொய்யா இருக்கான், இருக்கா இல்லையான்னு தெரியலாம். ஏன்னா சரபாரங்களை ஏற்றுக்கொண்டும் அந்த இடை நொசிந்து போய் கொண்டிருக்கிறதா. இப்போ இடை அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பெரிய பீப்பா தான் எல்லாருக்கும் இடை. இடைங்கிறதுக்கும் கழுத்துக்கும் மார்புக்கும் உடம்புக்கும் எதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி இவள் சிறுமருங்குல் ஆச்சரியமான அழகான சிறுத்த இடையை உடையவளாக இருக்கிறாள். அவன் எப்படி இறங்கி வருவான் இதிலிருந்து? நப்பின்னை நங்காய், பூர்ணையான நப்பின்னை பிராட்டியே, நீ பூர்ணையாயிருப்பது எங்களையும் பூர்ணைகள் ஆக்குகின்றோ என்கிறார்கள். நங்காய் என்றதாலே மேலே சொல்லப்படாத மற்ற அவயவங்களின் சௌந்தரிய பூர்த்தியை சொல்லுகிறது. அழகு அவளாலே, குணங்கள் அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே, நிரூபித்தால் அடங்கலும் அவளாலேயே இருக்கும் என்று ஆராயப்படி. மேலே சொன்ன பூர்த்தி உள்ளது பெரிய பிராட்டியார்க்கன்றே என்னும் சந்தேகமிட கிருஷ்ணாவதாரத்தில் நீயே பெரிய பிராட்டியார் ஸ்தானத்தில் விளங்குவோள் என்கிறார்கள். அவள் ஸ்தானத்தில் விளங்குவோளானால் அவளைப் போல நடக்க வேண்டாமா? அவள் ஆசிரியதற்காக 10 மாதம் உறங்காதிருக்க நீ எங்களை கண்டும் துயிலெழும்பாது இருப்பதன்? பெரிய பிராட்டியார் குறிக்கும் சொல்லால் அவளுக்கு அவயவ பூதியான இவளை கூப்பிடுகிறார்கள், திருவே என்று சொல்கிறார்கள். திருவே அன்றைக்கே சர்வோத்கிருஷ்டனான என்னும் பொருளிலே திருவுக்கும் திருவாகிய தேவா சம்போக ஸ்ரீயை உடையவளே என்றும் பொருள் கொள்ளலாம். ஒசிந்த ஒன் மலராள் என்னுமா போல சம்ஸ்லேஷத்தாலே வந்த துவட்சியை சொல்லுகிறது. திருவே துயிலாய், பெண்ணின் வருத்தம் அறியாத அவனைப் போல இருப்பதோ நீயும், நீ உணர்ந்தெழுந்து எங்கள் சத்தையை உண்டாக்குவாயாக என்று அழைக்கிறார்கள். இப்படி எழுப்பியவுடனே நான் உறங்கவில்லை, எழுந்திருந்து உங்களுக்கு என்ன செய்வது என்று நினைத்து கிடக்கிறேன், நீங்கள் வேண்டியதை கேளுங்கள் என்று நப்பினை பிராட்டி பதிலுரைக்க தங்கள் விருப்பத்தை விண்ணப்பிக்கிறார்கள். அடுத்தபடியாக உக்கமும் தட்டொழியும். உக்கம் ஆலவட்டம் விசிறி, தட்டொளி கண்ணாடி பறை என்று பொருள் கொள்ளலாம். இவை இரண்டும் நோன்புக்கு வேண்டுவதற்கெல்லாம் உபலட்சணம். உக்கமும் தட்டொழியும் தந்து நோன்புக்கு உபகாரமான பொருள்களை கொடுத்து உன் மணாளனை தந்து இவற்றைப் போலவே நம் நோன்புக்கு உபகரணமாய் இருப்பவனாய் உனக்கு பரதந்திரனாய் இருக்கும் கண்ணனையும் தந்து உன் மணாளனை எம்மை நீராட்டு என்று கூட்டியும் பொருள்கொள்ளலாம். இனி ஒரு கண நேரமும் பொறுக்க முடியாது. ஊரார சேர்ந்திருக்கும் இந்த சமயத்தை விட்டால் மறுசமயம் வாய்ப்பது அரிது. எம்மை கணந்தப்பினாலும் மரணமாயிருக்கும் எங்களை ஒருவரை ஒருவர் கூப்பிடும் போது பேய்ப்பெண்ணே என்றும் பிள்ளா என்றும் அனந்தலுடையா என்றும் வார்த்தை சொல்லிக் கொண்ட போதிலும் பல தசையில் எல்லாரும் ஒத்திருக்கிறபடியே காட்டுகிறது எம்மை என்பதில் உள்ள பன்மை. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று எல்லாருக்கும் உபாயம் ஒன்றானா போலே உபேயமும் ஒன்றாயிருக்கிறது. பக்தர்கள் பிரபன்னர்கள் என்றும் பிரபன்னர்களுக்குள்ளே திருப்தர் என்றும் ஆர்த்தர் என்றும் பகவானை ஆசிரியத்திருப்பார் பலர் உண்டு. அவர்கள் பகவானை அடையும் காலத்திலும் ஏற்றத்தாழ்வு உண்டு. ஆனால் பகவானை அடைந்தபின் பகவத் அனுபவத்தில் அவர்களுக்கு வாசி இல்லை என்னும் அர்த்தத்தை அறிவுறுத்துகிறது.
உன் மணாளனை எம்மை நீராட்டு. உன் மணாளனை உன் அமுத மொழிகளால் நீராட்டி எங்கள் மேல் அவனுக்குள்ள கோபதாபத்தை போக்கி எங்களை உங்கள் இருவருடைய கருணை வெள்ளத்தாலே நீராட்டு திருவே என்று ஸ்ரீ சப்தத்தாலே இவளை கூப்பிடுகிறது. அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு உள்ள வியுத்பத்தி எங்களும் இவரிடம் பொருந்தி இருக்கிறபடியை அனுசந்திக்கிறார்கள். திருவே எம்மை நீராட்டு. ஸ்ரீ என்னும் உன் பெயரை நிலைநிறுத்தி கொள்ள வேணுமாயில் எங்களை அவனுடன் சேரவிடு என்று திருவாணையிடுகிறார்கள். உன் மணாளனை எம்மை உனக்கு தன்னை எழுதி கொடுத்து அச்செயலாலே எங்களை எழுதி கொண்டிருக்கும் அவனையும் எங்களையும். கோடை காலத்தில் குளிர்ந்த குளத்தில் குடைந்தாடுவது போல் இந்த பிரம்மத்தினுள்ளும் நுழைந்தேன். அப்பன் திருவருள் மொழியினல் என்கிறபடி மரகத மணித்தடம் என்றும் வாசத்தடம் என்றும் சொல்லப்படும் வாசுதேவனாகிற குளத்திலே நீராட்டு. எம்மை நீராட்டு ஏலோர் எம்பாவாய். இப்படியாக நப்பினை பிராட்டி கூப்பிட்டு இந்த எல்லாம் சொல்லுகிறார்கள். அவனை எழுப்பி தர வேணும், எங்களுக்கு தர வேணும், உன்னுடைய புருஷகாரத்தை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதோட இன்றைய பாசுரத்தின் வியாக்கியானம் முடிகிறது. அடுத்த ஏற்ற கலங்கள் என்கிற பாசுரத்தின் வியாக்கியானம் ஆரம்பமாகும். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் பிருந்தாரணி நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். சஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகேசா கோபிராமணேபியோ சோமஸ்தி நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோபவந்து. ஆண்டாள் திருவடியிலே சரணம். அடியேன் சீனிவாசராக ராமானுஜதாசன்.